வேதத்தை கற்றுக்கொள்வது என்பது ஏதோ ஒரு நாளிலே, ஒரு மணி நேரத்திலே, இல்லாவிட்டால் ஒரு வாரத்திலே முடிந்து விடுகிற வேலை அல்ல. தேவன் அவருடைய வேதத்தை நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறதுடைய நோக்கம், கருத்தாய் அதை நாம் திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் அவர் செய்கிறது, அவர் செயல்படுகிற விதம், இதெல்லாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க நான் சொல்கிறத. நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு மெசேஜில், ஒரு பைபிள் ஸ்டடியில் நமக்கு எல்லாமே கிளியர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் படிப்படியாக, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த வசனத்தில் பழகும் பொழுது தான் நமக்கு அதில் தெளிவு கிடைக்கும். இதை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் வேதத்தை இவ்வளவு சிரத்தை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு புஸ்தகமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார்? நிறைய பேருக்கு நமக்கு கேள்வி இருக்கும் இல்லையா? பொதுவாக என்ன சொல்லுவோம், பைபிள் ரொம்ப சிம்பிள், யார் வேணாலும் வாசிக்கலாம், யார் வேணாலும் எளிதாக புரிந்து கொள்ளலாம். உண்மைதான். ஒரு சண்டே ஸ்கூல் சைல்டாலையும் வேதத்தை புரிந்து கொள்ள முடியும். பெரிய தியாலஜி காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அல்லது தியாலஜியில் டீச் பண்ணுற ப்ரொஃபஸரும் அதே பைபிளை வச்சு தான் டீச் பண்ணுறாங்க. வேதம் இரண்டு நபர்களும், சிறு குழந்தை, அந்த பெரிய இறையியலில் தேர்ச்சி பெற்ற இறையியல் வல்லுனர், ரெண்டு பேரும் புரிந்து கொள்ள கூடிய விதத்தில் தான் வேதம் இருக்கிறது. அது உண்மைதான். ஆனால் தேவன் எப்பொழுதுமே நம்முடைய வேத அறிவிலே நாம் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு சமீபித்து விட்டது என்று தெரிந்ததுக்கு பிறகும் தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதும் பொழுது அவர் சொல்லுவார், தோல் சுருள்களை நீ எடுத்துக்கொண்டு வரும்படி சொல் அப்படின்னு சொல்லுவார். விச் மீன்ஸ் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நேரம் வரைக்கும் அவர் வாசித்து கொண்டே இருந்தார். ஈவன்தோ அவர் யார்? வேதத்தில் நல்லா கற்று தெரிந்த ஒருவர். ஆகவே வேதத்தை நாம் கற்றுக்கொள்வது என்பது இட் ஷுட் பி அ லைஃப் லாங் ப்ராசஸ். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் அவன் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒன்று. வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக நாம் நேரத்தை ஒதுக்கவில்லையானால் நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து போகிறது மாத்திரமல்ல, தேவன் நம்மை கொண்டு இந்த உலகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதையும் நாம் செய்ய முடியாதவர்களாக மாறி போய்விடுவோம். வேதத்தை குறித்த அறிவும் வேதத்தை கற்றுக்கொள்வதும் மிக மிக அவசியம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. காலையில் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் வேதத்தை கொடுத்த விதம், முக்கியமாக பழைய ஏற்பாட்டை தேவன் கொடுத்த விதம், he gave it as a story, as a narrative அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆகவே வேதத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் இந்த நரேட்டிவ் ஃபார்மை, இது ஒரு தொடர்ந்தேச்சையாக வருகிற ஒரு கதையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு இப்போ ரெண்டாவதாக நம்ம முக்கியமாக வேதத்தை படிக்கும் பொழுது நாம் மனதில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், குறிப்பாக புதிய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது நம்ம அதுக்கு விளக்கத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நியூ டெஸ்டமெண்ட்
should be understood on the basis of Old Testament. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டுக்கு விளக்க உரை பழைய ஏற்பாடு. The commentary for the New Testament is Old Testament. நம்ம நிறைய நேரம் இதை மிஸ் பண்ணுறோம். நான் இப்போ சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நம்ம வழக்கமாக மிஸ் பண்ணுற விஷயங்கள். புதிய ஏற்பாட்டை அப்படி வாசிக்கிட்டே போவோம். அதுக்கான அர்த்தங்கள் விளக்கங்கள் எடுக்கும் பொழுது நம்ம அதை தனியாக அப்படியே அதனுடைய வேர்டை அப்படியே எடுத்துக்கிடுவோம். அதை பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஒரு சில எடுத்துக்காட்டுகளோடு கூட நான் இதை விளக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு இது புரிகிறதுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். நான் இதுக்காக எடுத்துக்காட்டுக்காக நான் எடுத்துக்கொண்டது, பொதுவாக நமக்கு ஆண்டவருடைய வருகையை குறித்து குழப்பம் வருகிற ஒரு பகுதியை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். இது நம்ம பலமுறை பேசின விஷயம்தான். இருந்தாலும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நம்ம எல்லாருக்கும் இதில் நிறைய கேள்விகள் இருக்கும். அதுலேயும் இன்னைக்கு காலையில் நான் என்னுடைய செய்தியை சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக இதில் நிறைய கேள்விகள் ஏற்கனவே வீடியோஸை பார்த்தவங்களை தவிர மற்றவங்களுக்கு வருகிறதற்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே இன்னைக்கு நிறைய வருகையை குறித்து பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் வருகைக்காக எடுத்து காண்பிக்கிற பகுதி, மிக முக்கியமாக குறிப்பாக எடுத்து காண்பிக்கிற பகுதி இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம்தான். இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னது மாதிரி இதை ஓல்ட் டெஸ்டமெண்ட் லாங்குவேஜை அடிப்படையாக வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் லாங்குவேஜ் அடிப்படையாக வைத்து புரிந்து கொள்ளணும்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இப்போ யாரோடு பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சீஷர்களோடு கூட. ஒரு யூதன் நம்மள மாதிரி கிடையாது. அவன் சிறு வயதிலிருந்தே, அவன் பெரிய படிப்பாளியோ படிப்பறி உள்ளவனோ இல்லையோ, சிறு வயதிலிருந்தே அவனை பொறுத்த வரைக்கும் வேதத்தை நன்றாக படித்து வருகிறவனாக தான் இருப்பான். ஸ்கிரிப்சர்ஸை சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, வீட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஜெபாலயத்துக்கு போகும்போது, சினகாகுக்கு போகும் பொழுதெல்லாம் அந்த வேத வாக்கியங்கள் வாசிக்கப்படுகிறது திருப்பி திருப்பி கேள்விப்பட்டு கேட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு யூதனுடைய லாங்குவேஜே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்கிரிப்சரல் லாங்குவேஜில் தான் அவங்க நிரம்பி இருப்பார்கள். இப்போது இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த சீஷர்கள் பிரயாணம் பண்ணுறாங்க. அந்த பிரயாணத்தினுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிரயாணத்தினுடைய முடிவில் அங்கே அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்களேன். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். நம்ம இன்னைக்கு இந்த வசனத்தை எப்படி பார்க்குறோம் அப்படின்றதையும், சீஷர்கள் இந்த வசனத்தை எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்றதையும் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். இதை வைத்து நீங்கள் மற்ற வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சீஷர்கள் அந்த கட்டிடத்தை, ஏரோது கட்டின அந்த தேவாலயத்தினுடைய அந்த பிரம்மாண்டமான அந்த ஆலயத்தை பிரமிப்பாக பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இவ்வளவு அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி. இயேசு சொல்கிறாரு, இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். ஏன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் டெம்பிள் இஸ் வெரி வெரி important. It played a significant role in their life. ஏன் அப்படின்னா, தேவாலயம் என்பது யூதர்களை பொறுத்த வரைக்கும், அதை இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை மோசேக்கு கட்டும்படியாக சொல்றாரு. சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படியாக எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக. Prepare a tabernacle for my dwelling.
நல்லா கவனிங்க. யூதர்களுடைய இறையியல் என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் மனிதனை படைத்தார். மனிதன் பாவம் செய்ததினாலே கடவுள் மனிதனை அவருடைய சமூகத்திலிருந்து துரத்தி விட்டார். இப்போ அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் சொல்றேன், அவங்களுடைய புரிந்து கொள்ளுதலை. இப்போ தமக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை, தமக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்கள் கூட்டத்தை, வாக்குத்தத்தம் பண்ணின அந்த மக்கள் கூட்டத்தை, உலகத்தை உங்களை கொண்டு நான் மீண்டும் எழுப்புவேன், கட்டுவேன், ரெஸ்டோர் பண்ணுவேன், ரெனியூ பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாம் மூலமாய் வாக்கு பண்ணின அந்த தேவன் இப்போ பிரயாணத்தில் அற்புதமாய் அதிசயமாய் அவங்கள கானான் தேசத்தை நோக்கி அவங்களுக்கு கொடுப்பேன், உங்களுக்கு ஒரு தேசமாக நான் கொடுப்பேன்னு சொன்ன தேசத்துக்கு அவங்களை அழைத்து கொண்டு போகிறார். போகிற வழியிலே அவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, யூ பில்ட் அ டாபர்னக்கிள் ஃபார் மீ டு டுவெல் அமாங் தம். தேவனுடைய விருப்பம் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறது கிடையாது. ஜூயிஷ் தியாலஜி படி, ஜூயிஷ் தியாலஜினா பிப்ளிக்கல் தியாலஜி. மனிதர்களை அவர் தூக்கி கொண்டு பரலோகத்துக்கு போவார் அப்படின்றது இல்ல, தேவன் மனிதர்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். God wants to dwell among his people. அப்போ அந்த டாபர்னக்கிள் எதுக்கு? அங்க தேவனும் மனிதனும் சந்திக்கிற இடம். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏதேன் தோட்டத்திலே தேவனும் மனிதனும் சந்தித்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, தேவன் என்பது அவங்கள பொறுத்த வரைக்கும் இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஹெவன். தேவன் நம்ம இன்னைக்கு ஹெவன்னா நம்ம ஏதோ தூரத்தில் இருக்கிற ஒரு கோள் அல்லது ஒரு பிளானட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஹெவன் அப்படின்றத வி திங்க் இட் ஆஃப் அ பிளேஸ். ஆனால் யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஹெவனும் எர்த்தும் ரொம்ப தொலைவில் இருக்கிறது கிடையாது. ஹெவனில் இருந்து கடவுள் இறங்கி டிஸ்டன்ஸில் பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணி லைட்னிங் ஸ்பீடில் இத்தனை லைட் இயர்ஸ் தாண்டி வந்து இறங்கணும் அப்படின்றது இதெல்லாம் அவங்களுக்கு, நம்ம சயின்ஸ் படித்தனால நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறோம். நம்ம காடையும் அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் யூதர்களை பொறுத்தவரையிலும் தேவன் ரொம்ப அருகாமையில் தான் இருக்கிறாரு. அவங்க தியாலஜி, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நம்மள மாதிரி சயின்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா. நம்ம பூமி இருக்குது, பூமியும் இன்னொரு 7 பிளானட்டும் சூரியனை சுற்றி வருது, இப்படிலாம் படித்து நம்ம ரொம்ப நாலேஜாக இருக்கிறவங்க சயின்ஸில். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க நினச்சிருந்தது என்ன அப்படின்னா, பூமி இருக்குது, பூமியை வானம் அப்படியே கவர் பண்ணி வச்சுருக்குது, ஹெவன் அப்படியே கவர் பண்ணி வச்சுருக்குது. ரொம்ப டிஸ்டன்ஸ், பூமியை தாண்டினா ஹெவன் தான். அந்த ஹெவன் அப்படின்ற அந்த பிளேஸ் இல்லை, அந்த ஸ்பேஸில் காட் டுவெல்ஸ். சாலமோன் வந்து வானங்களை பார்த்து, ஆண்டவரே வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதிருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன மீன் பண்றான் அப்படின்னா, அந்த ஸ்பேஸ்ல he is dwelling in that space. ஆனா விழுகையினாலே, வீழ்ச்சியினாலே பரலோகமும் பூமியும் ஏதேன் தோட்டத்தில் அது டெம்பிள். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஜான் வால்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓல்ட் டெஸ்டமெண்ட் தியாலஜியன். நான் ஏன் இந்த பேர்களெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஏதோ என்னுடைய சொந்தத்தில் எடுத்து நான் சொல்லுகிற விஷயங்கள் கிடையாது. தங்களுடைய வாழ்க்கையை, அது ஜான் டால்டனாக இருக்கட்டும், என்டி ரைட்டாக இருக்கட்டும், they have spent their whole life in studying the scriptures. நம்ம வந்து பொதுவாக இந்த வேத வாக்கியங்களை ரொம்ப தியாலஜிக்கலாக படிக்கிறவங்கள நம்ம குறை சொல்லுவோம். அது நம்முடைய நேச்சர். நம்ம பொதுவாக அது வந்து நமக்கு ஸ்பிரிட்டுக்கெலாம் ஒத்து வராது, ஸ்பிரிட்டு தான் வேணும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம், சொல்லி நம்ம பழக்கப்பட்டிருக்கிறோம். பட் அதனால we have missed a lot. நம்ம நிறைய இழந்து போயிருக்கிறோம். இவங்க யார் அப்படின்னு சொன்னால், they studied the scriptures throughout their lifetime. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஜான் வால்டன் அப்படின்றவர் ஏதேன் தோட்டமே, நமக்கு இப்போ ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரங்களும் எப்ரேய மொழியில் அது பொயட்டிக் ஃபார்மில் இருக்கும். பொயட்டிக் ஃபார்ம்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு பாடல் வடிவத்தில் அது இருக்கும். அங்கே மனுஷனுடைய வீழ்ச்சி, மனுஷனுடைய படைப்பிலிருந்து வீழ்ச்சி வரைக்கும் அங்கே எப்படி சித்தரித்து காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால்,
அதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த யூதர்களுக்கு இல்லை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அன்னைக்கு அவங்க உலகத்தை எப்படி நினச்சி வச்சுருந்தாங்களோ அந்தனுடைய அடிப்படையிலே பூமிக்கு மேலே வானம், அங்கே குழப்பமாக இருக்குது. தேவன் என்ன பண்ணுறாரு, வானத்தையும் பூமியும் பிரிக்கிறாரு. வானம் அவர் டொல் பண்ணுற ஸ்பேஸு. ஆனால் அவர் பூமிக்கு வந்து ஏதேன் தோட்டத்திலே வானமும் பூமியும் அது சந்திக்கிற ஒரு இடமாக இருந்தது. இதை குறித்து ரொம்ப டீப்பாக வசனங்கள் வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணும்னா இப்போ நமக்கு நேரம் பத்தாது. இப்போது அது இழந்து போன மனிதன் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, நான் இப்போ உன்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகலை, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அப்படின்னா ஹெவன் எர்த், தேவன் வாசம் பண்ணுகிற ஹெவனும் எர்த்தும் சந்திக்கிற இடம் தான் டேபர்னக்கிள். அதை தான் பிற சாலமோன் தாவீது ஆசைப்பட்டு சாலமோனுடைய காலத்தில் அது தேவாலயமாக கட்டப்படுகிறது. அந்த தேவாலயம் அப்படின்றது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இடம். தேவனும் மனிதனும் சந்திக்கிற இடம் மட்டுமல்ல, அது வானமும் பூமியும் சந்திக்கிற இடம். ஜூயிஷ் டெர்மினாலஜியில் ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்னாலே என்னது, டெம்பிள். அதனால தான் வானம் பூமியும் ஒளிந்து போகும்னு இயேசு சொல்லும்போது நம்மளுக்கு புரிந்து கொள்ளுதல் என்னது, நம்ம புரிந்து கொள்ளுதல் என்னது, அவங்கள புரிந்து கொள்ளுதல் ஆலயம் ஒளிந்து போ. பிகாஸ் டெம்பிள் லாஸ் ஆகவே முடியாது. டெம்பிள் அவங்க இழக்கிறதுன்றது இன்றைக்கும் நீங்கள் யூதர்களையும் யூதர் அபிகளையும் பார்த்து கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க டெம்பிள் வந்து இன்னைக்கு வந்து தே ஆர் ட்ரைங் டு பில்ட் த தேர்ட் டெம்பிள். உண்மைதான். யூதர்கள் கிறிஸ்டியன்ஸும் அமெரிக்காவும் வி ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல்னு அந்த மூன்றாவது ஆலயத்தை கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நான் கிறிஸ்டியன்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆண்டவருங்க என்ன சொல்கிறாரு தெரியுமா, நல்லா கவனிங்க. ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். அதில் பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த டெம்பிள் இஸ் கோயிங் டு பி ரீப்ளேஸ்ட், நாட் only destroyed, it's going to be replaced. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே அதே. இது இயேசு எதை குறித்து சொன்னார், தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். ஓகே, இப்போ வாங்க, எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொன்ன உடனே சீஷர்கள் வந்து தனிமையாக வந்து அப்படின்னு தான் மத்தேயு அதை எழுதுறாரு. ஏன்னா மத்தேயுவும் அதில் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுவும் ஒலிவ மலையில் வந்து அவர் வந்து கேட்குறாரு. மத்தேயு சீஷர்கள் கேட்குறாங்க. கேட்ட உடனே என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்களா, when will this happen and what will be the sign of your coming and of the end of the age? இது எப்போ நடக்கும்? எது தேவாலயம் இடிக்கப்படுறது, நீர் வருகிறதுக்கான அடையாளம் என்ன? இந்த உலகம் இல்லை, இங்கிலீஷில் தெளிவாக இருக்குது. கிரேக்கில் என்ன வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஐயோன், AEON. ஏயோன் அப்படின்னா என்ன கிடையாது, வேர்ல்டு கிடையாது, அது ஏஜ். ஏயோன். யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரு பெரிய லாங்கிங், ஒரு பெரிய ஏக்கம், பெரிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற இந்த யுகம் என்ன ஆகணும், முடிந்து போக வேண்டும். திஸ் ஏஜ் ஷுட் கம் டு an end. என்ன ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் நிறைய இடத்துல பைபிளில் இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் அப்படின்னு பார்க்குறது எல்லாமே அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு ஒருவேளை நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அல்லது நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது, தமிழ் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே நான் பிழை அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த சிரத்தை எடுத்து தான் வேதத்தை மொழிபெயர்த்துருக்கிறாங்க. ஆனால் கிரேக்க எப்ரேய மொழிகளை மொழிபெயர்க்கிறது என்பது ரொம்ப கடினமான காரியம். அதனால அந்த டிரான்ஸ்லேட்டரோட மைண்டில் என்ன இருந்துச்சோ அதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எடுத்து அவங்க அந்த வேர்டை அவங்க அதுக்குள்ளே போடுறாங்க. இட்டர்னல் லைஃப் அப்படின்றது சரியாக சொல்ல போனால் யூதர்களுடைய மனதில் இப்போ ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் வந்து கேட்பான், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக்குள்ள நான் என்ன செய்ய? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வரப்போகிற ஏஜில் இந்த ஏஜ் டு கம், இட்டர்னல் லைஃப்ன்றது வந்து நித்தியமாக இருக்கிற ஏஜ் அப்படின்றத விட, அஃப்கோர்ஸ் அது நித்தியமாக இருக்கும்ன்றது உண்மைதான். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் தி ஏஜ் டு கம்,
வரப்போகிற யுகம். இப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இப்போ பாபிலோனும் பெர்சியரும் ரோமர்களும் அவங்களை அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருக்கிறாங்க. நம்பிக்கையற்றவங்களா இருக்கிறாங்க. மெஸ்ஸியா வருவாரு. மெஸ்ஸியா வரும் பொழுது that age will come. அந்த யுகம் வரும், அந்த காலம் வரும். என்ன காலம்? மீட்பின் காலம். நம் உயர்த்தப்படுகிற ஒரு காலம், நம் சகல தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற காலம். 10 புறையினத்தார் ஒரு யூதனை பிடித்து கொண்டு எங்களுக்கும் யூத பேர் வேணும்னு சொல்லி தீர்க்கதரிசி சொன்னானே, அது நிறைவேறுகிற ஒரு காலம். அவன் நினைச்சதெல்லாம் நாங்கள் டாமினண்டா இருக்கிற ஒரு காலம், நாங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு காலம், இதுதான் வரப்போகிற காலம் அப்படின்னா அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ சீஷர்கள் அப்படி அதை வச்சு தான் கேட்குறாங்க, என்ன அடையாளம் ஆண்டவரே? இந்த ஏஜ் முடிந்து என்ன கிடையாது, உலகம் முடிகிறது கிடையாது. இந்த ஐயோன்னா இந்த காலம் முடிஞ்சு அடுத்த காலம் வரப்போகுதுன்னு சொல்லி இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிந்ததுன்னு சொல்லி நான் தெரியல, நான் திரும்பவும் சொல்கிறேன். தேவாலயம் மத்தேயு இதை எழுதும் பொழுது நல்லா கவனிக்கணும். மத்தேயு இதை எழுதும் பொழுது அவர் ஒரு நோக்கத்தோடு எழுதுறாரு. இதை நாங்கள் மத்தேயு படிக்கும் பொழுது நான் ஆன்லைன் ஸ்டடியில் நான் சொன்னேன். மத்தேயு இதை எழுதும் பொழுது உதாரணமாக ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்சிடென்ட் நடக்குது. நான் 4 பேர்கிட்ட அதை எழுத சொன்னால், நான் அந்த இன்சிடென்ட் மூலமாக என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறேனோ அதை தான் மையப்படுத்தி எழுதுவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவன் வேதத்தை கொடுத்த விதம் அப்படிதான். அதனால தான் அதை புரிந்து கொள்வது கவனமாக இருக்குது. நம்ம கவனமாக புரிந்து கொள்ளணும், அரிதாக இருக்குது. நம்ம திரும்ப திரும்ப அதை படிக்கணும், நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், அதற்கான ஸ்காலர்ஸோட உதவிகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும், சரியாய் புரிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் அப்படி தான் வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. அவர் நினச்சிருந்தா பரலோகத்திலிருந்து 66 புஸ்தகத்தை எழுதி கீழே தூக்கி போட்டிருக்கலாம் டொப்புன்னு, அப்படி போடலை அவர். அல்லது இஸ்லாமிய சகோதரர்கள் நம்புகிறது போல முகமது நபியை மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை குகைக்குள்ளே போய் உட்காந்துட்டு எழுத படிக்க தெரியாத ஒருத்தன் எல்லாத்தையும் தீர்க்க தரிசனமாக காபிரியேல் தூதனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பிறகு போய் சொன்னா அதை எல்லாரும் கேட்டு எழுதிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற கதையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? அவருடைய பரிசுத்தவான்கள் மூலமாய் அவர் தம்மை குறித்து என்ன வெளிப்படுத்தணும்னு விரும்பினாரோ அதை அவர் அவங்க ஸ்டைலில், அவங்களுடைய மொழி நடையில், அவங்களுக்கு புரிகிற விதத்தில் தான் கொடுத்தார். வேதம் எழுதப்பட்டது நமக்காக அல்ல, நமக்கு அல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸ்கிரிப்சர் இஸ் நாட் ரிட்டன் டு அஸ், இட் இஸ் ரிட்டன் ஃபார் அஸ். நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? இன்னைக்கு நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அது எழுதப்படலைன்னா நமக்கு அது முக்கியத்துவமே கிடையாது இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது யாருக்கு? டு whom it was written? ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு 1ஆம் நூற்றாண்டில் AD 60, 70, 80 இந்த பீரியடில் வாழ்ந்தவங்களுக்கு எழுதப்பட்டது. இன்னைக்கு நமக்காக அது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. we have a message, அது நமக்கு செய்தி உண்டு. ஆனால் it won't be directly applicable to us. சில விஷயங்கள் டைரக்டாக நமக்கு என்ன பண்ணாது? அப்ளை ஆகாது. இப்போ இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்பட்டு போகும். இதை வச்சுட்டு ஆண்டவர் ஒரு கல்லிராதபடி கல் இடிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காரு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆலயமும் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்பட்டு போகும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம பிரசங்கம் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? வசனம் சொல்லுது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆலயம் இடிக்கப்படும். அப்படி நான் பிரசங்கம் பண்ணா நீங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நான் சொல்றது புரியுதா நான் சொல்றது? ஆனா அதே வார்த்தையை இன்னொருத்தர், நேரம் போயிட்டே இருக்கு அதனால தான் நான் அதை இன்னொரு வார்த்தையை, இன்னொரு வசனத்தை எடுத்து அதனுடைய சூழ்நிலை, அதனுடைய கான்டெக்ஸ்ட்
எதுவுமே இல்லாம சொல்லும் பொழுது நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்றோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு புரியுது. இல்ல இது எதை பத்தி சொன்னாரு? எதை பத்தி சொன்னாரு? எருசலேம் தேவாலயத்தை பத்தில சொன்னாரு. ஹோம் சர்ச்சை பத்தியோ அல்லது எங்க நாங்க போற சர்ச்சை பத்தியோ ஆண்டவர் சொல்லல. ஆலயத்தை பத்தியோ சொல்லல. எதை பத்தி தான் சொல்லியிருக்காரு? எருசலேம் தேவாலயத்தை பத்தி தான் சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கிறோம். ஆனா அதே விஷயத்தை அதே மாதிரி இன்னொரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை. எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேனே, இதே அதிகாரத்தை எடுத்துக்கிடுவோம். 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்பொழுதே விட்டுருவார் அவரு. அங்க என்ன இருக்குது? அப்பொழுது. எப்பொழுதுன்னு பார்க்கணுமா வேண்டாமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது எந்த கேள்விக்கான பதில்? எருசலேம் ஆலயம் இடிக்கப்படும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிற கேள்விக்கான பதில்ல நான் இப்போ ஒருவேளை ஆண்டவர் எல்லா ஆலயங்களும் இடிக்கப்படும் சொன்னாரு, பைபிள் சொல்லியிருக்கு, இயேசு சொல்லியிருக்காருன்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா அதே இது ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான்னா என்ன சொல்றோம்? அது இனிதான் நடக்க போகுது, அது ராப்சர்னு ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நமக்கு எடுத்துக்கிறோம். ஸோ சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கிரிப்சர், நியூ டெஸ்டமென்ட் ஸ்கிரிப்சர்ஸ் ஷுட் பி அண்டர்ஸ்டுட் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் லாங்குவேஜ். அது மட்டும் இல்லை, கான்டெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நான் இன்னொரு பாயிண்டாக சொல்லணும்னு நினச்சேன், பட் இப்போ சேர்ந்தே வந்துட்டனாலையும் டைம் இல்லாதனால நான் சேர்த்தே முடிச்சிடுறேன். ஓல்ட் டெஸ்டமெண்ட் அடிப்படையிலையும் அதனுடைய கான்டெக்ஸ்ட் அடிப்படையிலையும் தான் நம்ம வசனத்தை புரிந்து. கான்டெக்ஸ்ட் என்ன கான்டெக்ஸ்ட்ல இதை சொல்றாரு? எருசலேம் ஆலயம் இடிக்கப்படும் அப்படின்ற கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு. அப்போ நல்லா கவனிங்க. நிறைய பிரசங்கிமார் அல்லது பாஸ்டர்ஸ் இதை நானுமே கேட்டிருக்கிறேன். என்ன ஆண்டவர் இங்கே 3 காரியங்களை சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, எருசலேம் ஆலயம் இடிக்கப்படுகிறது, அவர் வருவதற்கான அடையாளம், இந்த பூமி முடிவடைவதற்கான காலம். இது 3க்கும் அவர் எடுத்து எக்ஸாம்பிள் சொல்கிறாரெலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரே விஷயத்தை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. நல்லா கவனிங்க. எருசலேம் ஆலயம் இடிக்கப்படுகிறது, 3ஆம் வசனம். 2வது, சைன் ஆஃப் யுவர் கம்மிங். இது என்ன கம்மிங்? உங்களுடைய வருகையின் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கம்மிங் அப்படின்னா என்னது? நான் காலையிலே உங்களுக்கு அதனால தான் சொன்னேன். கம்மிங் அப்படின்றதுடைய பழைய ஏற்பாட்டு விளக்கம் என்னன்றதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னதை திரும்பவும் நம்ம எடுத்துக்குவோம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களா. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமஞ்செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களைச் சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சூளையைப் போல் எரிகிற நாள் வரும். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை முன் அறிவிக்கும் பொழுது இப்படி சொன்னதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. அதை நம்ம நற்செய்தி நூல்களில் எல்லா இடமுமே நம்ம அதை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனந்திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்குப் பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளைச் சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார. எதனால ஞானஸ்நானம் கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். என்னது இந்த அக்னி? இல்லையா? அடுத்த வசனத்தையும் வாசிங்க. அது என்னன்றதே அங்க சொல்லி இருக்குது. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். சூளையே போல் எரிகிற என்ன நாள் வருது? கர்த்தருடைய நாள். ஓல்ட் டெஸ்டமென்ட் பிக்சர். என்ன பிக்சர்? அவங்களுக்கு அந்த காலத்தில் கோதுமையை என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த அறுவடை செய்து விட்டு அந்த கோதுமையை அதை நல்லா அடித்து அதை அந்த தானியத்தை சேர்ப்பாங்க. மீதி இருக்கிற அந்த சாஃப்,
இல்லையா? அதனுடைய அந்த களஞ்சியத்தை எல்லாம் அங்கே பெரிய ஃபர்னாஸ் இருக்கும், அங்கே போட்டு என்ன செய்வாங்க? ஸோ இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஹி ஸ்பீக்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இதோ வருகிறார், வந்து அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா, he is going to judge. அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி வரும் பொழுது அங்கே என்ன நடக்கும்? அதுக்கு முன்னாடி யார் வருவா? யோவான் ஸ்நானகன். நம்ம காலையிலே அதை பார்த்தோம். எலியா வருவான், அந்த சீர்படுத்துவான் அப்படின்றதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க நான் சொல்கிறத. நீங்கள் கொஞ்சம் கோர்வையாக கோர்த்து பார்த்தா மட்டும்தான் புரியும். நான் வசனங்களை அங்கும் இங்குமா எடுக்கலை. ஐ எம் ட்ரைங் டு ஜாயின் டுகெதர் எவ்ரி திங். நல்லா கவனிங்க. 4ஆம் அதிகாரத்தில், மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குது? அவர் வருவார். வரும்போது என்ன நடக்கும்? இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமஞ்செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களைச் சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சுட்டெரிக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, சுட்டெரிக்கும். அடுத்தது, அப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் வந்து என்ன பண்ணணும்? சீர்படுத்தணும், தேசத்தை சீர்படுத்தலை அப்படின்னா அது எதுக்காக அவர் பண்றார் அப்படின்னா, 6ஆம் வசனத்தை வாசிங்க. நான் வந்து பூமியைச் சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். நான் வந்து பூமியே சங்காரத்தினால் அடிக்காதபடிக்கு, நான் வரும் பொழுது நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, முற்றிலும் எல்லாம் அழிந்து போயிடக்கூடாது. இங்க பூமின்னு சொன்ன உடனே நமக்கு பொதுவா பூமினாலே என்னது? குளோபு. ஏன்னா நம்ம குளோபெல்லாம் பார்த்தோங்க சின்ன சயின்ஸ் கிளாஸ்லேயே. நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? எர்த் அப்படின்னா ஒன்று ஒரு குளோபை காட்டுவாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் டொமோ கொண்டு வச்சிடுறாங்க குளோபு டேபிளில். ஸோ அதனால் அவங்களுக்கு உடனே குளோப் தான் ஞாபகம் வரும். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அவங்களுக்கு பூமினா என்ன தெரியுமா? அவங்க வாழ்கிற இடம். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், ஜியாகிரஃபி, அவங்க ஜியாகிரபிக்கல் ஏரியா. புதிய ஏற்பாட்டில் அவங்களுக்கு பூமினா தெரிஞ்சதெல்லாம் அந்த ரோமன் வேர்ல்டு. ரோமர்கள் ஆட்சி பண்ணாங்க இல்லையா உலகம், அவ்வளோதான். அன்னைக்கு பூமி தட்டன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காலம் தெரியுமா உங்களுக்கு? அவங்க குளோபெல்லாம் தெரியாது. ஆண்டவர் சயின்ஸ் புக்கை நமக்கு எழுதி கொடுக்கல, சயின்ஸை தூண்டுகிற புஸ்தகத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. பட் அவர் சயின்ஸ் புக்கை கொடுக்கல. அதையும் நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் நாட் அ சயின்ஸ் புக், பட் இட் மோட்டிவேட்டட் ஃபார் சயின்ஸ் டு பி born. சயின்ஸ்னு ஒன்று பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது பைபிள். அதை நம்ம மறுக்க முடியாது. சரி, இப்போ வாங்க. இப்போ பூமினா அப்போ என்னதை குறிக்கிறாரு? அவர் வரும் பொழுது தேசம் என்ன பண்ணக்கூடாது? அழிந்து போகக்கூடாது. யோவான் ஸ்நானகன் வந்து வழியை ஆயத்தப்படுத்தினான். அவன் வழியை ஆயத்தப்படுத்தினால் நிறைய பேர் யாரானாங்க? இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் நிறைய பேர் யாரு? யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள். யோவான் ஸ்நானகன் தான் என்ன பண்றாங்க? யோவான் ஸ்நானகன் தான் என்ன பண்றாரு? வழியை காண்பிக்கிறார். இதோ பார்க்க 2 சீஷர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உடனே அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? அவருக்கு பின்னாடி போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்ததுக்கு காரணம், யோவான் ஸ்நானகன் செத்து கிடந்த அந்த தேசத்தை எழுப்பி பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அது என்ன சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹார்ட்டை உண்டு பண்ணான். மனம் திரும்புதலை உண்டு பண்ணி ஞானஸ்நானம் கொடுத்து உண்டு பண்றான். எதுக்காக? தேசத்தை அழிக்காதபடிக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவை பத்தி சீஷர்களுக்கு என்ன பிக்சர் இருந்திருக்கும்? இவர் வராரு, அடுத்தது சைன் ஆஃப் இஸ் கம்மிங் அவங்க ஏன் கேட்கிறாங்க அப்படின்னா, இப்ப சொல்றாரு எருசலேம் ஆலை இடிக்கப்படும் சொல்றாரு. அப்போ கோபத்துல இவர் எதுவும் என்ன செய்ய போறாரு? செய்ய போறாரு. அவங்களுக்கு எந்த பிக்சர் மனசுல வரும்னா, மல்கியா பிக்சர் மனசுல வரும். என்ன பிக்சர்? வந்து பதற என்ன பண்றது? யோவான் ஸ்நானகன் ஏற்கனவே சொல்லியிருக்கான், பதறையோ அவியாத அக்னியால் சுட்டரிக்க போறார். So he is going to என்ன பண்ண போறாரு? enact his judgment. அவருடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்த போகிறார். புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு? நமக்கு புரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப எந்த வருகை குறித்து சொல்றாரு? திரும்பவும் சொல்றேன், நிறைய பேருக்கு புரியல. ஏற்கனவே பைபிள் ஸ்டடிஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். 24ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து எதை பத்தி சொல்றாரு? தேவாலயம் இடிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ அவங்க கேட்கிறாங்க, இது நடக்கிறதுக்கு அடையாளம் என்ன? ஏன்னா அது நீ சொல்றபடி தேவாலயம் இடிக்கப்படுது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்ப தேவாலயம் இதுக்கு முன்னாடி இடிக்கப்பட்டுச்சு சொல்லுங்க?
எப்ப இடிக்கப்பட்டுச்சு? அவங்க மைண்ட்ல, ஜூயிஷ் மைண்ட்ல இடிக்கப்பட்டது எப்போ? சாலமோனுடைய ஆலயம் எப்ப இடிக்கப்பட்டுச்சு? பாபிலோன். அது என்னது? ஜட்ஜ்மெண்ட். அது என்னதுதான்? தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆலயம் இடிக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்? தேவன் நியாயம் தீர்க்கிறார்னு அர்த்தம். இப்போ இவர் வருவார். யார் வருவா? சூளையை போல் எரிகிற கர்த்தருடைய நாள் வரும், கர்த்தர் வருவார், அவர் நியாயம் தீர்க்க போறார் அப்படின்னாலே இவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்க? ஆலயம் இடிக்கப்பட போகுது. ஏன்னா யூதர்களுக்கு வந்து ஆலயம் இடிக்கப்படவே கூடாது. இடிக்கப்பட்டா கடவுள் நியாயம் தீர்க்கிறார்னு அர்த்தம். ஆலயத்தை அவர் அதனால தான் ஆலயத்துக்காக they will fight to their last என்னது பிளட், ரத்தத்தை கொடுத்து அவங்களுடைய உறுதி மூச்சு வரைக்கும் அவங்க போராடுவாங்க. மெக்காபியர்களுடைய போராட்டம்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. மேக்கபீஸோட போராட்டம் ஆலயத்துக்காக they died as martyrs. ஆயிரக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. சோ அவங்க வருகன்னு நினைச்சது நம்ம ரகசிய வருகையும் கிடையாது. அவங்க நியாய தீர்ப்பு நினைச்சது இறுதி நியாய தீர்ப்பும் கிடையாது. அது என்ன நியாய தீர்ப்பு அப்படின்னு சொன்னா the judgment upon the nation of Israel. அது எப்போ எப்படி வந்துச்சு? ஆலயம் இடிக்கப்படுறது மூலமா வந்துச்சு. இது நடந்துச்சா? நடந்துச்சு. எப்ப நடந்துச்சு? AD 70 நடந்துச்சு. ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அந்த டைட்டஸ் தான் எம்பரரா பிடிக்க போறான். யாரோ சொல்லிட்டாங்க, இந்த ஆலயத்தை ஏரோது கட்டும்போது பிரம்மாண்டமா இருக்கணும்ன்றதுக்காக இடையிடையே என்ன வச்சுட்டாரு? புல் தகடுகளை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் சொன்னா எல்லாத்தையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இராதபடி அட்லீஸ்ட் கோல்டாவது கிடைக்கிட்டு இடிங்கன்னு சொல்றாரு. எவ்ரிதிங் வாஸ் டிஸ்ட்ராய்ட். அப்பதான் அநேகருக்கு புரிந்தது, இந்த இயேசுதான் உண்மையான மெசியா. ஆனா புரிஞ்சவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க தெரியுமா? எருசலேமுக்குள்ள இருந்தாங்க. ஆலயம் இடிக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது, கொல்லப்பட்டார்கள். 2 பேரு வயல்ல இருந்தா நீங்க ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? 2 பேர் வந்து அரைத்துக் கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் எங்க நடக்குது? எருசலேமுடைய, அதாவது ஜோசபஸ் அப்படின்ற ஹிஸ்டாரியன் இந்த சம்பவத்தை குறித்து எழுதும்போது சொல்றான், கிட்டத்தட்ட அது எக்ஸாஜரேஷன் சொல்றாங்க, பைபிள் சொல்லல. இந்த சம்பவத்தை நடந்தது ஜோசபஸ் அப்படின்ற ஹிஸ்டாரியன் தான் நிறைய எழுதுறாரு. ஒன்னு டாசிட்டஸ், இன்னொன்னு ஜோசபஸ். ஜோசபஸ் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட பண்டிகையை கொண்டாடுறதுக்கு எருசலேமுக்குள்ள அந்த குறிப்பிட்ட நாள்ல AD 66 இவங்க ரோமர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சுற்றி வளைச்சிட்டாங்க எருசலேம. நிறைய மெசியாக்கள் வந்து நாங்க காப்பாத்திடுவோம், அதான் இயேசு கிறிஸ்து சொன்னது, நாங்க காப்பாத்திடுவோம்னு சொல்றாங்க. ஆனா பெரிய அடையாளத்தை செய்யறாங்க, அற்புதம் செய்யறாங்க, ஆலயத்தை விட மாட்டோம்னு சொல்லி. கிறிஸ்தவர்கள் மட்டும் இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை விசுவாசித்த யூதர்கள், யூத கிறிஸ்தவர்கள் மட்டும் பெல்லா அப்படின்ற ஒரு பட்டணத்துக்கு ஓடி போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு பாழாக்கும் அருவருப்பு. அது என்னது? எருசலேம் சுற்றி வளைக்கப்படுறதுதான் பாழாக்கும் அருவருப்பு. மத்தேயும் பாழாக்கும் அருவருப்புன்னு எழுதுவாரு. லூக்கா என்ன பண்ணுவாருன்னா, அவர் புற இனத்தார மைண்ட்ல வச்சு அவருடைய நற்செய்தி எழுதுறதுனால அங்க அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எருசலேம் சுற்றி வளைக்கப்படும் பொழுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஏன்னா அவங்களுக்கு புரியறதுக்காக. பாழாக்கும் அருவருப்புனா இவங்களுக்கு புரியும். பாழாக்கும் அருவருப்புன்றது ஆலயத்தை அழிக்கிற ஒன்றுதான் பாழாக்கும் அருவருப்பு. சோ இதை பார்த்த உடனே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. எங்க? பெல்லான்ற பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்திற்கு. 3 வருஷம் யுத்தம் நடக்குது. கிட்டத்தட்ட AD 70 அக்டோபர் மாசம்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அதான் ஆண்டவர் சொன்னாரு, அங்க என்ன நடக்குது? சூரியன் கருப்பாயிட்டு இருக்குன்னு ஒரு சயின்ஸ் ஸ்டடி சொல்லுது, சந்திரன் ரத்தமா மாறிட்டு இருக்குன்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. இது எப்பா இந்த சயின்ஸையே அவங்க சொல்லல. என்ன சொன்னாங்க? ஜட்ஜ்மெண்டல் லாங்குவேஜ், ப்ராஃபட்டிக்கல் லாங்குவேஜ். வாசிங்க. இதே பகுதி, இதே வசனத்தை வாக்கியத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கிறார். காலைல வாசிச்சோம் ஒரு பகுதி, ஏசாயா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிச்சோம். இப்ப 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 34:4. வானத்தின் சர்வசேனையும் கரைந்து, வானங்கள் புஸ்தகச் சுருளைப் போல் சுருட்டப்பட்டு, அவைகளின் சர்வசேனையும் திராட்சச் செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும், அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். யாருக்கு மேல? ஏதோம் மேல. இஸ்ரவேலை பகைத்த ஏதோம் மேல வர நியாய தீர்ப்பு வந்த பொழுது ஆண்டவர் அதை எப்படி டிபிக்ட் பண்ணி காமிக்கிறாரு? தீர்க்கதரிசி அதை எப்படி படம் பிடித்து காமிக்கிறான்? வானத்துல இருந்து நட்சத்திரம் விழும், சுருட்டப்படும். புரியுதா நான் சொல்றது? அப்ப அந்த சுருட்டப்படும்ன்றதுலாம் என்னது? இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அப்ப வானம் சந்திரன் சூரியன் இருளாகும், சந்திரன் ரத்தமாகும், வானத்துல இருந்து நட்சத்திரங்கள்லாம் விழும்ன்றது எதை சொல்லுது? ஜட்ஜ்மெண்ட். இதை எடுத்து வச்சுட்டு தான் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அதனாலதான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டு லாங்குவேஜ்ல நிறைய வசனங்கள் இருக்கு. நான் இன்னொரு சில வசனங்கள் சொல்றேன். எசேக்கியேல் 32:7. ஒருவேளை உங்களுக்கு நான் சரியா எவிடன்சஸ் கொடுக்கல அப்படின்னா
திரும்ப உங்களுக்கு குழப்பம் இருக்கும். எசேக்கியேல் 32:7. உன்னை நான் அணைத்துப் போடுகையில் வானத்தை மூடி அதன் நட்சத்திரங்களை இருண்டு போகப் பண்ணுவேன். சூரியனை மேகத்தினால் மூடுவேன். சந்திரனும் தன் ஒளியைக் கொடாதிருக்கும். இது எதை குறித்து, எதுக்கு மேல உள்ள நியாயத்தீர்ப்பு யாரா சொல்லுங்க பாப்போம். எசேக்கியேல் 32ல, எசேக்கியேல் 32nd சாப்டர். எதன் மேல உள்ள நியாயத்தீர்ப்பு? வெரி குட். எகிப்தின் மேல் உள்ள நியாயத்தீர்ப்பு. அப்பான் ஈஜிப்ட். நடந்துச்சா? நடந்துச்சு. எகிப்து மேல ஆண்டோட நியாயத்தீர்ப்பு வந்துச்சு. அடுத்தது வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும். வானங்கள் அசையும். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். இது திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் சிறையிருப்புக்கு போகிற முன்னாடி தேவன் பாபிலோன் மூலமா கொண்டு வர ஜட்ஜ்மெண்ட் தான் அங்க சொல்லியிருக்கு. நான் சொல்றது புரியுதா அந்த வசனங்கள்ல? ஆண்டவர் யூஸ் பண்ற அந்த மெட்டாபாரிக்கல் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜை நம்ம எடுத்துட்டு இப்போ வாசிங்க. நமக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். என்ன நீங்க உலகம் அழிகிறதுன்னு பிரசங்கம் பண்றது தப்புன்னு சொன்னீங்க, பேதுரு அப்படில சொல்றாருன்னு சொல்வீங்க. எடுத்து வாசிங்க, இப்போ உங்களுக்கு புரியும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகிப்போம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இது என்ன லாங்குவேஜ்? இப்ப சொல்லுங்க, இது என்ன லாங்குவேஜ்? ஜட்ஜ்மெண்டல் லாங்குவேஜ். அதுக்காக வானம் விலகி, அங்க அப்படி ஒன்றும் நடக்கல. எகிப்தின் மேல நியாய தீர்ப்பு வந்துச்சு, பாபிலோன் மேல நியாய தீர்ப்பு வந்துச்சு, ஏதோ மேல நியாய தீர்ப்பு வந்துச்சு. ஆண்டவர் சொன்ன மாதிரி பாபிலோன் எல்லா நியாய தீர்ப்பும் வந்துச்சு. ஆனா அங்க அப்படி நடக்கல. அவைகள் அழிந்து போயின. அதை சொல்லி காண்பிக்கிற ஒரு அந்த காலத்தில் உள்ள மொழி நடை, தீர்க்க தரிசன மொழி நடை தான் என்னது? அழிந்து போகும் என்பது. ஆனா இன்னைக்கு இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரகசிய வருகை வரும் பொழுது என்ன நடக்கும்? ஸோ இதை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ப்ளீஸ் டேக் டைம் டு ரீட் தி ஸ்கிரிப்சர்ஸ் அண்டர் என்னது, இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்ட். இதை விட்டுட்டீங்கன்னா யூ வில் லூஸ் எவ்ரிதிங். லிட்டரலா நாங்க எடுக்கிறோம்னு சொல்லிட்டு மிஸ் எவ்ரிதிங்ன்றது கூட பிரச்சனை இல்லை. நம்ம தேவனுக்கு பயனற்றவர்களாய் போயிட்டோம். ஆண்டவருக்காக இந்த உலகத்தை ஆண்டவரை அறிகிற அறிவினால் நிரப்புகிறதுக்கு பதிலா கிறிஸ்தவர்கள் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை நிறுவி கடவுளுடைய வார்த்தையையும் கல்வியையும் மக்களுக்கு போதிக்கிறதுக்கு பதிலா பாஸ்டர்ஸ் பிரீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த அடையாளம் என்ன வரும்னு காத்துட்டு இருக்காங்க. எதுக்கு? ராப்சருக்கு. நம்ம ஆண்டவர் வருவாருன்றத மறுக்கல. he will come, he will appear. பைபிள்ல அவர் அப்பியர் ஆகிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வேர்ட் பரௌசியா. நான் சொன்னேன் இல்லையா, வானம் பூமி ரெண்டுக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். தேவன் எங்கேயோ இல்ல, his presence has filled everywhere. ஏசாயா பார்க்கும்போது சொல்றான், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேராபீன்கள் சொல்றாங்க, சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கு. earth is filled with his glory. அதை அறிகிற அறிவினால நம்ம உலகத்தை நிரப்புறதா நம்முடைய வேலை. பூமி எப்போ எரியும், சந்திரன் எப்போ கருப்பாகும், சூரியன் எப்போ கருப்பாகும், சந்திரன் எப்போ ரத்தம் ஆகும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுவது நம்முடைய வேலை அல்ல. பைபிள் அதை சொல்லவும் இல்லை. அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 35ஆம் வசனத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். நல்லா புரியுதா? இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி வெரி கிளியர். AD 70 எருசலேம் மேல வந்த அந்த நியாய தீர்ப்பு முடிகிறதுக்கு முன்னாடி அந்த சந்ததி என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஆலயமும் கூட ஒளிஞ்சு போகும், என் வார்த்தை ஒழியாது. This is what Matthew 24 is about. இதுக்கு நம்ம அங்கிருந்து எத்தனையோ வசனங்கள் எடுத்து அதை வருக ராப்சர்னு ஒன்று சொல்லி, இன்னும் நான் சொல்றேன், 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் டேக்கன் லெஃப்ட் அப்படின்றது ஓல்ட் டெஸ்டமென்ட் லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா யாரை எடுத்துட்டு போவாங்க தெரியுமா? டேக்கன் யாரை கொண்டு போவாங்க? ஒரு யுத்தம் வருது, ஒரு பாபிலோன் ராஜாவோ ரோமன் ராஜாவோ வர்றான், யாரை எடுத்துட்டு போவாங்க? சிறை பிடிச்சு கொஞ்சம் பேரை எடுத்துட்டு போவாங்க. விட்டுட்டு போறவங்க யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க, பாதுகாக்கப்பட்டவங்க. நம்ம நேர மாத்தி எடுத்துக்கிடுறோம். எடுத்துக்கொள்ளப்படுறவங்க யாரு? பரலோகத்துக்கு போறவங்க, கைவிடப்படுறவங்க. சி, ஓல்ட் டெஸ்டமென்ட் லாங்குவேஜை புரிந்து கொள்ளாததுனால நம்ம நிறைய உல்டாவா எடுத்துக்கிறோம். ஸோ ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தருளுவாராக. ஸோ இந்த சொல்லிட்டே இருக்கணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். ஆனால்
ஆண்டுடைய சமூகத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டேக் டைம் டு ரீட் த ஸ்கிரிப்சர்ஸ். திரும்ப திரும்ப பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் வாசிக்கிறதுக்கும் நீங்கள் நேரம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம கொஸ்டின் செஷனுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அனு, ஸ்வீட்லின் 2 பேரும், வேறு யார் இருக்கா நம்ம பைபிள் ஸ்டடியில் அட்டன் பண்ணுறவங்க? ஸோ முன்னாடி வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸோ உங்களுடைய கொஷின்ஸ் இங்கே நீங்கள் நிறைய போடலை, பட் ஓப்பனாகவே நான் உங்கள்கிட்ட சில கொஷின்ஸ் இதில் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. எல்லாத்துக்கும் இப்போ நம்ம ஆன்சர் ஃபுல்லாக பண்ணிட முடியும்னு நான் சொல்லலை, பட் வி வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதே மாதிரி சில பிரின்சிபிள்ஸ் ஒருவேளை நிறைய நான் சொல்ல வேண்டி இருக்குது, நேரம் இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ நான் 3/4 மணி நேரம் இதை சொல்லணும்னு நினச்சேன், இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் டைமை ரொம்ப எடுக்க விரும்பலை. அதனால் நம்ம கொஸ்டின் செஷனுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜோம் பண்ணி நம்ம முடிக்கலாம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். என்னை பொறுத்த வரைக்கும் சிறு வயதிலிருந்தே இதையெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு வளர்ந்தவன் நான். ஆனால் இதுக்கெல்லாம் அர்த்தம் வேத வாக்கியங்களின் அடிப்படையிலே இப்படி இருக்குதுன்னு சொல்லி வேத பண்டிதர்கள் விளக்குறதை கேட்ட பொழுது, ஐயோ எவ்வளவு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. எந்த சபை கர்த்தருடைய வருகையில் போகும், யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? ஒரே ஒரு வசனத்தை வச்சு ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு யார் போவாங்க, கொஞ்சம் பேர் காப்பாற்றப்படுவாங்கன்னு சொன்னார். அதை வருகைக்கு எடுத்து கொஞ்சம் பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு பாஸ்டர்கிட்ட போய் மாட்டி, ஒரு உபதேசத்தில் போய் மாட்டி, ஒரு சபையில் போய் மாட்டி வாழ்க்கையை சீரழித்த கிறிஸ்தவர்கள் ஏராளம் உண்டு. நான் குறை சொல்லவில்லை, பாரத்தோடு சொல்லுகிறேன். நம்ம யாரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவோம். தேவன் வேதத்தை நமக்கு தந்திருக்கிறார், வெளிச்சத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதை சரியாய் கற்றுக்கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. வரக்கூடிய எல்லா செய்திகளையும் பிரசங்கிமார் தானே சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கறது சரி கிடையாது. தேவன் நமக்கு ஞானத்தை தந்தருள்வாராக. தேவனுடைய சத்தத்தை சரியாய் வேதத்திலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய மனதை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. அப்படிப்பட்ட மனது நமக்கு இருக்குமானால் இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதற்கு நம்ம உழைப்போம். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நான் வாசம் பண்ண வேண்டும். எங்க வந்து வாசம் பண்ணணும் வேண்டும்? மனிதர்களிடத்துல. ஸோ ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். இன்னைக்கு ஆண்டவர் நம் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is dwelling among our midst. நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு தெரிந்த ஒரு பாடலை நம்ம பாட போறோம். பாடிட்டு நம்ம கொஸ்டின் செஷனுக்குள்ளாக போக போறோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம போறதில்ல, He is dwelling in our midst now. நம்மை கொண்டு இந்த பூமியை அவர் புதிதாக்க விரும்புகிறார். நம்மை கொண்டு இந்த உலகத்தை அவரை அறிகிற அறிவினால் நிரப்ப விரும்புகிறார். இன்னைக்கு இந்த தரிசனம் மட்டும் கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்து விடுவானால் யூனிவர்சிட்டிஸ் நிறைய வரும், காலேஜஸ் நிறைய வரும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? வெறும் வர்ஷிப் ஷெட்ஸ் தான் வளர்ந்துட்டு போகுது. ஆராதனை கூடங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்து, நல்லதுதான், நான் தவறாக சொல்லவில்லை, ஆண்டவரை ஆராதிப்பது அவசியம்தான். ஆனால் தேவன் இந்த உலகத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை குறித்த அறிவு இல்லையானால் தேவன் துக்கப்படுகிறார். தேவன் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். எதுக்காக வாசம் பண்ணுகிறார் தெரியுமா? இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த உலகத்தை அவரை அறிகிற அறிவினால் நிரப்பும்படியாக. ஒரு காலத்திலே மேற்கத்திய நாடுகளிலே இந்த சிந்தை இருந்த பொழுது அநேக பல்கலைக்கழகங்கள் உருவாயின, அநேக கல்லூரிகள் உருவாயின, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாலிபர்கள் கிறிஸ்தவ அறிவோடு வெளியிலே வந்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் அவங்கள தாங்குகிறது அந்த கல்ச்சர், அந்த சிவிலைசேஷன் தான். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பாட்டு பாடலாமா? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணின தேவன் இன்றைக்கு எருசலேம் தேவாலயத்திலே வாசம் பண்ணின தேவன் இன்றைக்கு நம் நடுவிலே நமக்குள் உலாவுகிறார். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.
தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கூடாரத்திலே கூடியிருந்த தேவன், சாலமோன் கட்டின தேவாலயத்திலே வாசம் பண்ணின தேவன், இன்றைக்கு எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறீரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திட்டம் மாறவில்லை. உம்முடைய நோக்கம் இந்த பூமி நீர் வாசம் பண்ணுகிற இடமாய் மாற வேண்டும். பரலோகம் இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பூமியை உம்மை அறிகிற அறிவினால் நிரப்ப நாங்கள் தீவிரித்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். நேரங்களை நாட்களை வீணடிக்காதபடிக்கு செயல்படுகிறவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.